பெரிய காட்டில் ஒரு செல்லக்குட்டி குரங்கும் அதோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தன. மரத்துக்கு மரம் தாவி பழங்களை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா இருந்தாங்க. ஆனா திடீர்னு வானம் இருண்டு காடே அதிர்கிற மாதிரி ஒரு பயங்கரமான புயல் வீசியது. காத்து பலமா அடிச்சதுல மரக்கிளைகள் எல்லாம் பயங்கரமா அடிச்சு அந்த புயல் காட்டின் வேகத்துல எதிர்பாராத விதமா குட்டி குரங்கு அம்மாவை விட்டு பிரிஞ்சு காணாமல் போய்விட்டது. புயல் கொஞ்சம் அடங்கியதும் சுத்தி முத்தி பார்த்த குட்டி குரங்குக்கு அம்மாவை காணல. அம்மா அம்மான்னு தன் தாயை தேடி பயத்துல விம்மி விம்மி அழுது கொண்டே நின்றது. அந்த நேரத்தில் காட்டின் ராஜாவான சிங்கம் ஒன்று அந்த பக்கமாக வந்தது. சிங்கத்தை பார்த்ததும் குட்டி குரங்கு இன்னும் பயந்து நடுங்கியது. ஆனா குட்டி குரங்கு பாவம் அப்படி அழுது கொண்டே நிற்பதை பார்த்த சிங்கத்தின் மனசு உருகியது. அதற்கு ரொம்ப பாவம் என்று தோன்றியது. சிங்கம் மெதுவா குட்டி குரங்கு பக்கத்துல வந்து அன்பான குரல்ல, குட்டி பெண்ணே, பயப்படாதே, அழாதே, என்னுடன் வா, உன்னை உன்னுடைய தாயுடன் சேர்த்து விடுகிறேன் என்றது சிங்கம். குரங்கோடு காடு, மலை, புல்வெளிகள் என எல்லா இடங்களிலும் அதன் தாயை தேடி அலைந்தது. யானை கூட்ட சந்திப்பு. அப்படி சென்று கொண்டிருக்கும் போது மாலை நேரத்து சூரிய வெளிச்சத்தில் ஒரு பெரிய புல்வெளியில் யானை கூட்டம் ஒன்று நின்று கொண்டிருப்பதை சிங்கம் பார்த்தது. மெதுவாக அந்த யானை கூட்டத்தின் அருகில் சென்ற சிங்கம் அங்கிருந்த ஒரு பெரிய யானையிடம் கேட்டது, யானையாரே, இந்த திக்கில் ஒரு தாய் குரங்கு தன் குட்டியை தேடிக்கொண்டு அலைவதை பார்த்தீர்களா? இதோ இந்த குட்டி தன் அம்மாவை தொலைத்துவிட்டு என்னுடன் இருக்கிறது. அதற்கு அந்த யானை தன் தும்பிக்கையை உயர்த்தி, ஆமாம் சிங்கராஜாவே, சற்று முன்புதான் ஒரு தாய் குரங்கு அழுது கொண்டே அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள் தன் குட்டியை தேடிச் சென்றது என்று வழிகாட்டியது. தாயுடன் சேர்ந்து குட்டி. யானை சொன்ன திசையை நோக்கி சிங்கம் வேகமாக சென்றது. அங்கே ஒரு மரத்தின் மேல் தன் குட்டியை தொலைத்துவிட்டு சோகமாக அமர்ந்திருந்த தாய் குரங்கை கண்டது. சிங்கத்தின் மேல் தன் குட்டி இருப்பதை பார்த்ததும் தாய் குரங்கு மரத்திலிருந்து கீழே குதித்து ஓடி வந்தது. குட்டி குரங்கும் சிங்கத்தின் மேலிருந்து இறங்கி ஓடிப்போய் தன் அம்மாவை இறுக்கமாக கட்டி கொண்டது. தன் குட்டி பத்திரமாக திரும்பிய சந்தோஷத்தில் தாய் குரங்கு சிங்கராஜாவிற்கு மனமார்ந்த நன்றியை கூறியது. தன் நல்ல செயலால் ஒரு குடும்பத்தை சேர்த்து வைத்த மகிழ்ச்சியில் சிங்கராஜா தன் குகையை நோக்கி கம்பீரமாக நடந்து சென்றது. அதன் பின்னால் சில குட்டி சிங்கங்களும் துள்ளி குதித்து விளையாடி கொண்டே சென்றன. கதை எப்படி இருக்கிறது?